வணக்கம். ரயில்வே எக்ஸாம் 2019 கேட்ட கேள்வி. AFI இஸ்ட் M ப்ரொபோஷனல் டு ABA இஸ்ட் இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷோட லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ஏல இருந்து இசட் வர. இப்ப நமக்கு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருக்கு, பி வந்து ரெண்டாவது லெட்டர், சி மூணாவதுல இருக்கு. இந்த மாதிரி வந்து எல்லாமே வரிசையா இருக்கு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா வந்து AFI இருக்கு. AFI இப்ப நமக்கு ஏங்கிறது முதல் லெட்டரா என்ன பண்ணலாம், ஏக்கு பதிலா 1 போட்டுக்கலாம். அடுத்து F நமக்கு ஆறாவது லெட்டரா இருக்கு, Fக்கு பதிலா 6 போட்டுக்கலாம். அடுத்து I நமக்கு வந்து 9ல இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம், ஐக்கு பதிலா 9 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது 169 வருதா, 169. இப்ப நமக்கு இந்த 169னா என்ன அர்த்தம்னா 13ஓட ஸ்கொயர்னு அர்த்தம். அதாவது 13 இன்ட்டு 13னா நமக்கு 169 வரும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 169 பதிலா 13 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்ப நமக்கு இந்த 13ங்கிறது ஆல்பாபெட்ல பாத்தீங்கன்னா வந்து எம்னு வருது. நமக்கு எம் கரெக்டா இருக்குதா? அப்ப நமக்கு AFIனா எம்னு வருது. இப்ப நம்ம இதே அடுத்து பண்ணலாம் பாருங்க. ABAன்னு இருக்கு. ABA இப்ப நமக்கு ஏங்கிறது முதல் லெட்டர், என்ன பண்ணலாம், ஏக்கு பதிலா 1 போட்டுக்கலாம். பி நமக்கு ரெண்டாவது இருக்கு, ரெண்டாவது போட்டுக்கலாம். ஏங்கிறது 1 தான், 1 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 121 வருது. இப்ப நமக்கு இந்த 121 அப்படிங்கறது நம்ம 11 இன்ட்டு 11 எழுதிக்கலாம். அப்ப நமக்கு 11 ஸ்கொயர்னு அர்த்தம். இப்ப நமக்கு 11 அப்படிங்கிறது கேன்னு வருது நம்பர்ல. ABAனா நமக்கு கே வரும். அப்ப நமக்கு இதுல கே வரும். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி BEக்கு என்ன வரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.